வணக்கம் மக்களே, எஸ்ஆர்எஸ் ஃபார்ம்ஸ். நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபார்ம் திறந்ததுலேருந்து எந்த அப்டேட்டும் போடல, அதனால இந்த அப்டேட் இப்போ போடுறோம். ஸோ நம்ம ஃபார்மு பொங்கலில் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, பொங்கலுக்கு 3ஆவது நாள் இந்த கரிநாள் அப்போ நம்ம பண்ணையிலேருந்து ஒரு சேவல் எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலில் காவு கொடுக்க போகிறோம். ஸோ காவு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து சமைச்சு நம்ம தரமாக ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம். அதுக்கான அப்டேட் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம கோயில் போயாச்சு. கோயில் பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அது கிராமம் தானே நம்ம வீடு. ஸோ கிராமத்தில் ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே அது இருக்குது, ரயில்வே ட்ராக் ஓரமாக. ஆமாம், அந்த கோயில் பேர் பார்த்திங்கனாக்கா தொட்டிச்சி கோயில்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம ரொம்ப ரெகுலராக வெட்டுறது பழக்கம். பட் இப்போ கொஞ்ச நாள் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இங்கே பூசாரி ஐயர்லாம் யாரும் கிடையாது. ஸோ நம்மளே தான் போயிட்டு எல்லாமே பண்ணிக்கணும். ஸோ அப்படின்றப்ப நம்ம போயிட்டு சேவலை நல்லபடியாக கோயிலில் வேண்டிட்டு நம்ம பண்ணுறது எல்லாம் இனிமேல் நல்லபடியாக நடக்கணும், நம்ம ஃபார்ம் ஹவுஸில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது, கோழிகள்லாம் நல்லபடியாக இருக்கணும், நமக்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஸோ கோழி அப்படியே நம்ம காவு கொடுத்தாச்சு. ஸோ காவு கொடுத்துட்டு வேலை முடிச்சாச்சு. ரொம்ப நாள் வேண்டுதல் தான் இது, அதனால் டக்குன்னு முடிச்சிருவோம், விட்டுட்டா மிஸ் ஆகிடும் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் சின்னதாக 2 போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே சாமிகிட்ட சபதம் எடுத்துகிட்டு நான் வீழ மாட்டேன்ட்டு அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு இலையை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட உட்கார்றது தான். ஸோ க்ளீன் பண்ணுற அப்டேட்லாம் நம்மளால் போட முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்மளே பார்த்தனால. ஸோ அதனால் நல்லா ஒயிட் ரைஸ் ஜம்முன்னு தரமாக பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு வச்சுட்டாங்க வீட்டில். பக்காவாக ஃபுல்லாக சிக்கன் குழம்பு வச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக சிக்கன் குழம்பு போட்டு நல்லா கம்மன்னு ஆவி பறக்க சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா பயங்கரமாக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்தோட ஃபஸ்ட்டு பால் தான் வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.